இன்னைக்கு யாரோட பயோகிராஃபி பார்க்க போறீங்கன்னா, நம்ம பிக் பாஸ் ஜூலி அவங்களோட பயோகிராஃபி தாங்க பார்க்க போறீங்க. ஜூன் 28, 92ல திருச்சியில பிறந்திருக்காங்க. இவங்க ஒரு கிறிஸ்டியன். இவங்க ஒரு நர்ஸும் கூடங்க. ஒர்க்குக்காக தான் சென்னைக்கு வந்திருந்தாங்க. 2017 நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் மூலமாக வீர தமிழச்சி அப்படிங்கிற பேர் எடுத்து பிக் பாஸ் சீசன் 1 கண்டஸ்டடாக வந்து போனாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லாம் இவங்க ஒரு 42 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வர மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் ஓவியாவுக்கும் அவங்களுக்கும் ஏற்பட்ட ஒரு கான்ட்ரவர்சினால் மிகப்பெரிய இஷ்யூ ஆகி அவங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்கங்க. மக்களுக்கிடையே ஒரு பெரிய நெகட்டிவ் தாட்ஸ் அவங்க மேலே இருந்தாலும் கூட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாமே வந்து குறைஞ்சிட்டே வந்ததுங்க. லாஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட என்கேஜ்மெண்ட் நடந்துருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த என்கேஜ்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக கான்ட்ரவர்சியாக மாறி இருந்ததுங்க. பிகாஸ் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருந்த அந்த சேரீலேருந்து அவங்களோட காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலான முஸ்லீம் முறைப்படி இருந்துச்சுங்க. பிகாஸ் அவங்க ஹஸ்பண்ட் வந்து இப்ராஹிம், ஒரு முஸ்லீம் பர்சனுங்க. இது மட்டும் இல்லை, இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட்ரஸ் நிவேதா அவங்களோட ஃபியான்ஸையும் கூடங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் இருக்க எல்லா ஃபோட்டோஸுமே வந்து நிவேதா வந்து டெலிட் பண்ணிட்டு இருந்தாங்கங்க. ஸோ அதுக்கப்புறம் பெரிய கான்ட்ரவர்சிக்கு அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜூலியோட மேரேஜும் நடந்திருக்குங்க ஹாப்பியாக. சென்னையில் இருக்கக்கூடிய சாந்தோம் சர்ச்சில் ஒயிட் கலர் ஃப்ராக்கில் ரொம்ப அழகாக ஏஞ்சல் மாதிரி ரெடியாகி வந்திருந்தாங்கங்க. அவங்க மட்டும் இல்லை, அந்த ஃபுல் சர்ச்சே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டெக்கரேஷன் பிளான்ஸோடு வந்து ரெடியாக இருந்துச்சு. தாலி கூட வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன் முறைப்படியும் இல்லை, இந்து முறைப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாரம்பரியமாக ஒரு தாலியும் வந்து அவங்க போட்டிருந்தாங்க. அது கையோடு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ரிசப்ஷனும் அவங்களுக்கு இருந்துச்சுங்க. பிங்க் கலர் சேரீயில் ஏஞ்சல் மாதிரியே அவங்க ரெடியாகி வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த டான்ஸ் இன்ட்ரடக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வைபாகி அவங்களும் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடினது காட்சி எல்லாமே சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு. ஜூலி அவங்க கல்யாணத்தை ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து செஞ்சிருந்த அந்த ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க என்ஜாய் பண்ண அந்த மூமெண்ட்லேயே நல்லாவே நம்மளுக்கு தெரிஞ்சது. அவங்க ஹஸ்பண்டை கேரி பண்ண விதம், அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள கேரி பண்ண விதம் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட காதலை வந்து வெளிப்படுத்திகிட்டே இருந்துச்சுங்க. அதில் நிறைய பிரபலங்கள் வந்து அவங்களோட ரிசப்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்கங்க. அதுதான் ஜூலி மேலே ஒரு நெகட்டிவ் தாட் இருந்தாலும் அவங்க மேரேஜ் லைஃப் நல்லபடியாக